நாணயங்கள் பேச பேச நாடு வளம் பெறுகிறது. நதிகள் இல்லாத நாடாகவும் எண்ணெய் வளம் அதிகமாக காணப்படும் சவுதி அரேபிய நாட்டின் 50 ஹலாலா நாணய தகவலுடன் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியுடன். முன்பக்க தோற்ற அமைப்பு. மேல் பகுதியில் அரபு எழுத்தில் அல் மம்லகா, அல் அரபியா, அல் சஉதியா எனவும், இது மதிப்புமிக்க சவுதி அரேபியாவை குறிப்பதாக அமைகின்றது. நடுவில் 50 என்ற எண் மற்றும் அதன் மதிப்புடன் கீழ்ப்பகுதியில் ஹிஜ்ரி ஆண்டு 1931 என அச்சு பொறிக்கப்பட்டுள்ளது. பின்பக்க தோற்ற அமைப்பு. பனைமரம் போல வளர்ச்சி, வாள்கள் போல வலிமை என்ற கருத்தை பிரதிபலிப்பதாகவும், மத்திய கிழக்கு மற்றும் அரபு உலகில் முக்கியமான மரமாகவும், நாட்டின் வாழ்வாதார ஆதாரமாகவும், மரபின் அடையாளமாகவும், பாலைவன சூழலில் நீர் மற்றும் வாழ்வின் முக்கியத்துவத்தை தாங்கி நிற்பதும், சவுதி அரேபியாவின் தேசிய சின்னமாகவும் கருதப்படும் பனைமரத்தின் உருவப்படமே இதுவாகும். இது நாட்டின் வளம் மற்றும் வளர்ச்சி, உயிர் சக்தி, இயற்கை வளம் என்பவற்றை குறிப்பதாக அமைகின்றது. பனைமரத்தின் கீழ் உள்ள இரு வாள்கள் வலிமை, நீதி மற்றும் பாதுகாப்பை குறிக்கின்றது. இப்பகுதியில் அரபு எழுத்துக்கள் அச்சடிக்கப்பட்டுள்ளதையும் அவதானிக்கலாம். தேசிய சின்னங்கள் சொல்லும் செய்தி நாட்டுப்பற்றை கூடுதலாக உருவாக்குகின்றது. இதன் நிறை 6 கிராம் ஆகவும், விட்டம் 2.6 சென்டிமீட்டரும், இதன் சுற்றளவும் 8.71 சென்டிமீட்டரும் கொண்டமைந்ததும், தடிப்பு 1 மில்லிமீட்டருடன் அமைந்த அற்புதமான நாணயம் என கூறினாலும் அது மிகையாகாதுதான். வளர்ச்சியை தாங்கும் பனை, நீதியை காக்கும் வாள் என கூறுவதோடு, மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.